1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 5 இல்ல 14 லட்சம் கோடியா எடுத்து கொடுத்திருக்கோம், கொட்டியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. 5 வருஷத்துல என்ன கொடுத்துருக்கேன்னு கேட்கல. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? உங்களை பார்த்தா கேட்கணும். நயினாரையா கேட்காரு. யாராவது பதில் சொல்லுங்க. தமிழகத்திற்கு பாரதம் நரேந்திர மோடி அவர் வந்த பிறகு 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார். சாலைகள், பாலங்கள், விமான போக்குவரத்து. நான் பல நேரங்களில் பேசியிருக்கிறேன். ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னால் அந்த நாட்டினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அது முழுக்க முழுக்க மத்திய அரசு அவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கிறது. துறைமுகங்கள், விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து இதுவரையிலும் செய்து கொடுத்தது மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி. அவர்கள் கூட்டணியில் இருக்கும்போது மந்திரி சபையிலே 10 பேர் இருந்தார்கள். இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து எந்த ஒரு திட்டங்களையும் அவர்கள் கொண்டு வந்தது கிடையாது. என்றால் மேடை போட்டு பேச வேண்டும் என்றால் கூட நான் தயாராக இருக்கேன். அவர்களுக்கு பயம். டெவலப்மெண்ட், நோ டெவலப்மெண்ட் எப்படின்னா இந்த கடந்த 5 வருஷத்துல தான் நோ டெவலப்மெண்ட். ஆனா டெவலப்மெண்ட் ஆனது தெரியுமா? கஞ்சா. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? சின்ன 2 வயசு குழந்தைகளை கற்பழிக்கிறது. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? 70 வயசு பொம்பளையிலே ரோட்ல விடுறது. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? கொங்கு பகுதியில் தோட்டத்தில் யாரும் குடியிருக்க முடியல. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. இதுதான் டெவலப்மெண்ட் ஆனது தமிழ்நாட்டில். இதை தான் முதலமைச்சர் வந்து நோ டெவலப்மெண்ட்னு சொல்றாரு.